ராஜசேகர் சார், உங்களுக்கு நல்லா நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். நாம் சென்ற ஆண்டு ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதத்தில் இதே மாதிரி ஒரு டிபேட் நாம் நடத்தினோம். அவரை ஸ்கிரீன்ல காட்டுங்கப்பா. ராஜசேகர் சார் இணைப்பில் இருக்கீங்களா? இணைப்பில் இருக்கேன், கேக்குது சார். இதே மாதிரி சார் ஒரு பெரிய தொழிலதிபரை சிசிபி என்சிஎல்டியினுடைய அந்த தீர்ப்பாயத்தில் நடந்து வந்த ஒரு வழக்கை கோட் பண்ணி அதன் அடிப்படையில் சிசிபியில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து லோயர் கோர்ட்டில் ஒரு எஃப்ஐஆர் டைரக்ஷன் வாங்கி அதன் அடிப்படையில் ஒரு எஃப்ஐஆரை போட்டு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனை கிட்னாப் பண்ணிட்டு வச்சு 36 மணி நேரம் இல்லீகல் டீடைன் பண்ணி அவர்கிட்ட இருந்து பணம் பறிச்சாங்க. இது என்சிஎல்டி கோர்ட்டில் சொல்லி அதுக்கு நடுவில் ஹைகோர்ட்டுக்கு அந்த கேஸ் போய் ஹைகோர்ட்டில் ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுறாரு. இந்த கேஸை நீங்கள் சிபிசிஐடிக்கு மாற்றுங்க. இங்கே ரூல் ஆஃப் லா நடக்குதா, என்ன நடக்குது, இவ்வளோ பெரிய ஒரு அநியாயம் நடந்திருக்குது. அந்த புகார் கொடுத்தவர் எக்ஸ்டார்ஷன் பண்ணாங்க, ரான்சம் பண்ணாங்க, என்னை கிட்னாப் பண்ணாங்க, மிரட்டினாங்க, எழுதி வாங்கினாங்க, என்னென்னமோ சார்ஜ் சொல்லியிருந்தாரு சார். அன்னைக்கு அந்த ஜூரிஸ்டிக்ஷன் லிமிட்ல இருந்த ஒரு உயர் அதிகாரி, ஒரு கமிஷனராக இருந்தவருடைய மேற்பார்வையில் தான் அது நடந்தது. இதுவாச்சும் கொஞ்ச நேரம் கார் பயன்படுத்தினது, அது 36 மணி நேரம் வச்சிருந்தாங்க சார். அது அவர்களுடைய அதிகார எல்லைக்குள் வைத்திருந்தார்கள். அதனால அவங்க மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கலையா? இவருடைய அதிகார வரம்பை தாண்டி இவருடைய வாகனம் பயன்படுத்தப்பட்டதனால் இவர் மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? என்ன சார் இது? வணக்கம் அரவிந்த். முதலாவதாக நீங்க இந்த தீர்ப்பை நீங்க இன்றைக்கு இந்த ஏடிஜிபி எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தி இந்த கிட்னாப்பிங் கேஸ்ல வந்த தீர்ப்பை படிச்சீங்களா? பாத்தீங்களா? தீர்ப்பை பாத்தீங்களா? பார்த்து சொல்லுங்க. அதுல நீங்க நான் பார்க்கணும்னா நீங்க இந்த லாஸ்ட் 2-3 லைன் மட்டும் படிச்சிடுறேன் ப்ளீஸ் சார். அந்த since 2 of the accused had already been arrested giving confession statement against the additional director general of police, the respondent police is directed to secure and take action against the additional director general of police in the manner known to law. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான இது ஒரு 10 லைன் இருக்க ஒரு ஆர்டர். ஓகே, இத நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஜஸ்ட் நவ ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்த தகவல், ஏடிஜிபி மிஸ்டர் ஜெயராமன் has been released on bail. அவர் he has not been arrested. ஓகே, அவர் என்கொயரியில் தான் இருக்காரு. இந்த வழக்கு இன்னும் விசாரணைக்கு உட்பட்டு தான் நடந்து கொண்டிருக்கிறது. நாளை உச்ச நீதிமன்றத்தில் வருது. இந்த தீர்ப்புக்கு மேல அவங்க போயிருக்காங்க ஏடிஜிபி தரப்பு. எம்எல்ஏ ஜெகன்மூர்த்திக்கு அந்த விசாரணை அதிகாரி முன்னாடி போய் அப்பியர் ஆக சொல்லியிருக்காரு. கோர்ட்ல நீதிபதி பேசின அந்த அப்சர்வேஷன்ஸ், அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க அதை நம்ம ஆர்டரா வரும்போது ஆர்டர் தான் பேச முடியும். நீங்க அப்சர்வேஷன்ஸும் கமெண்ட்ஸையும் எடுத்துக்கிட்டு சீரியஸா பேசக்கூடாது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, நீங்க இந்த வழக்க ஒரு சாதாரண வழக்கா நீங்க பார்க்க கூடாது. ஓகே, ஒரு பெண் ஒரு ஆண் திருமணம், அதாவது அந்த போத் ஆர் மேஜர், அவங்க திருமணம் செய்வதற்குள்ள வீட்டை விட்டு ஓடி போகிறார்கள். அங்க அந்த பெண் வீட்டார் இந்த சப்மிஷன் மேட் பை தி ஆபீசர் ஏடிஜிபி இந்த கோர்ட், ஓபன் கோர்ட்ல அவரே சொல்றாரு அந்த பெண் வீட்டார் எனக்கு தெரிஞ்சவங்கன்னு. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, எம்எல்ஏவை அவர் போய் சந்திச்சதுக்கு உண்டான சிசிடிவி ஃபுட்டேஜ், அவர் கார் போன்று எல்லாமே அட்மிட்டட். அவங்க எம்எல்ஏவோட வக்கீலும் அட்மிட் பண்றாரு, ஆமா ஏடிஜிபி அவர் எம்எல்ஏ பார்க்க வருவாரு அப்படின்னு. சோ கோயிங் பை த மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ், எல்லாத்தையும் விசாரணை பண்ணி நீதிமன்றத்துல காவல்துறை சமர்ப்பித்த அந்த டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ், வீடியோ ஃபுட்டேஜ், சிசிடிவி ஃபுட்டேஜ், ஆடியோ ரெக்கார்டிங்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த தீர்ப்பு வந்திருக்குது. இப்போ இதுல தப்பா ரைட்டா, இத செஞ்சது தப்பு ரைட் நான் போவே இல்லை. ஐ எம் நாட் கோயிங் இன்டு தி மெரிட்ஸ் ஆஃப் தி கேஸ். ஓகே, prima facie there has been an offense of kidnapping. அது நடந்தது உண்மையா இல்லையா நீங்க சொல்லுங்க. கிட்னாப்பிங் அப்டக்ஷன் நடந்தது உண்மையா? சார் தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க சார். இங்க பாருங்க சார், நாங்களும் ரொம்ப நாளா இந்த 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 பத்திரிகை துறையில தான் சார் இருக்கிறோம்.
ஆனா உயர் நீதிமன்றம் சார் இல்ல சார் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க சார் கொஞ்சம் தடுக்க கூடாது சார் ஒரே ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் தான் கேக்குறேன் ஒரே ஒரு நிமிஷம் தான் இருங்க சார் ஒரே ஒரு நிமிஷம் சார் ஹைகோர்ட் டைரக்டா நீங்க வந்து அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு போடுறதெல்லாம் ரொம்ப ரேரா நடக்கக்கூடிய விஷயம் சார். சார் நீங்க சொல்லுங்க சார் நீங்க வக்கீலா தானே சார் இருக்கிறீங்க சார் எத்தனை வழக்குகள்ல இந்த பாருங்க I am not taking defense or I am not supporting the court, I am not supporting the police, I am not defending anybody. நான் வந்து I am going by the order, merit of the case தான் நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க வந்து அவர் பேசுற அந்த கமெண்ட்ஸ் அந்த அப்சர்வேஷன்ஸ் எடுத்துட்டு வந்து இத சொல்லிட்டதுனால அதை செஞ்சாங்களா? அவர் அரெஸ்ட் கோர்ட்ல சொன்னாலும் அந்த ஆர்டர்ல என்ன இருக்குது? கோ செக்யூர் and act in manner known to law. அப்படினா என்னன்னா சட்டத்துக்கு உட்பட்டு எது சரியோ அது செய்யின்னு சொல்லிருக்காங்க. யாரு? காவல்துறை அவரை ஏடிஜிபி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. சோ you can understand. செக்யூர்னா என்ன சார் அர்த்தம்? இருங்க செக்யூர்னா பாருங்க இன்டர்பிரேஷன் ஆஃப் சார் அரெஸ்ட் கிடையாது. செக்யூர்னா அவரை being an ADGP இருங்க being an ADGP அவரை நீங்க இமிடியேட்டா he may misuse his power. சோ அதனால செக்யூர் பண்ணி மேனர் நோட் டு லா ன்னு அர்த்தம். சட்டத்துக்கு உட்பட்டு அவர் என்ன செய்யணும் செஞ்சு முடிச்சிருங்கன்னு அர்த்தம். சோ அவங்க சட்டத்துக்கு விசாரிச்சுட்டு அவர் அனுப்பிச்சிட்டாங்க. ஓகே. சோ நீங்க வந்து you are reading too much into the matter. அதாவது நீங்க இல்ல சார் அதாவது அவர் கைது செய்யப்படலன்னு நீங்க சொல்றீங்க அப்படிதானே? சார் கைது செய்யப்படல அவர் வீட்ல இருக்காரு இப்போ உங்க டிபேட்ட பாத்துக்கிட்டு இருக்காரு ஏடிஜிபி சார் கைது செய்யப்படாத ஒருத்தர் எஃப்ஐஆர்ல இன்னும் பெயர் சேர்க்கப்படாத ஒருத்தர் அவர் சொல்லும்போது சார் இல்ல சார் ஆனா அவர் சஸ்பெண்ட் தான் சார் பண்ணிருக்காங்க. எஃப்ஐஆர்ல யாரு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க 2 பேரை அவங்க கொடுத்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்ல தான் இவரை செக்யூர் பண்ண சொல்றாங்க. எல்லாமே ஆன் ரெக்கார்ட் இருக்குது. கன்ஃபெஷன் அவருடைய ஸ்டாஃப் அவருடைய டிரைவர் அவருடைய பிஎஸ்ஓ அப்படின்னு யார் நீங்க எஃப்ஐஆர் படிச்சீங்களா? நான் படிக்கல இன்னும். பட் கன்ஃபெஷன் ஆஃப் தி அரஸ்டட் பீப்புள் தான் அவங்க அரஸ்டட் அக்யூஸ்ட வச்சு தான் ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்றாங்க. சோ எவ்ரிதிங் இஸ் வீடியோ ரெக்கார்டட். இது பாருங்க நான் வந்து தமிழ்நாட்டுல தான் வாழ்றோம். நான் வந்து இந்த வழக்கு சரி தப்புன்னு தீர்ப்பு கொடுப்பதற்கு நான் நீதிபதி கிடையாது. ஐ எம் a defense lawyer. நான் இந்த வழக்க மெரிட்ல பாத்தீங்கன்னா ஏடிஜிபி பொசிஷன் விட்டுருங்க. சட்டம் அனைவருக்கும் சமம். சமமா இல்லையா? அது பதில் சொல்லுங்க. எம்எல்ஏக்கு ஒரு சட்டம், ஏடிஜிபிக்கு ஒரு சட்டம், ராஜசேகருக்கு ஒரு சட்டம், ரஜினிகாந்துக்கு ஒரு சட்டம், அரவிந்துக்கு ஒரு சட்டம் இருக்குது. எவ்வளவு பெரிய உயர்ந்த பதவியில தான் சட்டம் அனைவருக்கும் சமம். சாதாரண குடிமகனுக்கும் உயர்ந்த பதவியில் இருக்கும் கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டிக்கும் ஒரே சட்டம் தான். அதான் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. நம்முடைய அரசியல் அமைப்பு சட்டம் அதான் சொல்லுது. அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க இந்த வழக்க ஒரு வழக்கா பாருங்க. தனி நபரை வைத்து ஒரு வழக்கை நீங்கள் முடிவு செய்யாதீர்கள். அவர் எம்எல்ஏவா இருக்கலாம், மினிஸ்டரா இருக்கலாம், யாராவனா இருக்கலாம். தப்பு செஞ்சா தப்பு தான். நான் குற்றம் செஞ்சாலும் நான் குற்றவாளி தான். நான் வக்கீலே, நான் உயர் நீதிமன்றத்தில் பிராக்டிஸ் பண்றேன். என்னுடைய 25 கார்டுல நான் சீனியர் அட்வொகேட் ஆயிடுவேன். நான் ஒரு பெரிய வழக்கறிஞர். நான் செஞ்சது ரைட்னு ஆர்கியூ பண்ணா என்ன போல முட்டாள் உலகத்துல கிடையாது. நான் குற்றம் செஞ்சா நான் தண்டிக்கப்படணும். அதான் சட்டம், அதான் கான்ஸ்டிடியூஷன். அது பிரகாரம் இந்த வழக்கா பாருங்க. தனி மனிதனோட பதவியோ அவருடைய என்ன இது பண்ணிருக்காங்கன்னு பாக்காதீங்க. இந்த வழக்குல இப்ப வந்து விசாரணை இருக்குது. இது எல்லாருமே ஹானஸ்ட் ஆபீசர்ஸ். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டிஜிபி, ஏடிஜிபி, ஐஜி எல்லாருமே நேர்மையான அதிகாரிகள் தான். அவர்கள் வந்து அவங்க அதிகாரியே போய் தப்பு செஞ்சாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. இது ஆம்பிள் ஆஃப் எவிடன்ஸ், ஆம்பிள் எவிடன்ஸ் கிடைச்சிருக்குது. அது நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சிருக்காங்க. நீதிபதி அதை பார்த்திருக்காரு. பார்த்த பிறகுதான் இப்படி ஒரு தீர்ப்பு வந்தது. அப்படிதான் இதை புரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு வழக்கா தான் பார்க்கணும். அதை தாண்டி நிறைய விஷயம் லென்ஸ் வச்சு பார்க்க கூடாது. ஓகே. இப்போ நீங்க வந்து இந்த வழக்கு வந்து நேத்து தான் நடந்த மாதிரி இவர் பேசிக்கிட்டு இருக்கார் ரஜினிகாந்த். முற்றிலும் தப்பு. நான் கேக்குறேன் கேள்வி சட்டத்தின்படியான கேள்வி. அதுக்கு பதில் சொல்லுங்க. என்ன பேச விடுங்க. இருங்க. இந்த சம்பவம் என்னைக்கு நடந்துச்சு? இந்த கிட்னாப்பிங் சம்பவம் என்னைக்கு நடந்துச்சு? நீங்களே சொல்லுங்க சார். அதே என்ன என்கொயரி பண்றீங்க? நீங்க என்கொயரி ஆபீசரா? நீங்க சொல்லுங்க உங்க தகவலை நீங்க சொல்லுங்க. இந்த சம்பவம் நடந்து 3 நாட்கள்
விசாரணைக்கு உட்பட்டு நடந்து கொண்டிருந்தது. சரி. ஏடிஜிபியை யாருமே கூப்பிடல, யாருமே விசாரிக்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒண்ணு வச்சுக்கங்க. வெறும் இருங்க. Who is fault is that? That is the part of the police. இருங்க. You should issue the order to the police. ரஜினிகாந்த் கொஞ்சம் இருங்க, நான் பேசுற வரைக்கும் கொஞ்சம் இருங்க. ரஜினிகாந்த் இருங்க, நான் பேசி முடிச்சேன், அப்புறம் நீங்க பேசுங்க. ஒரே நிமிஷம் அவர் இப்போ 3 நாட்களுக்கு முன்பு நடந்த சம்பவம், அதுல வந்து சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்து ஏடிஜிபியோ எம்எல்ஏவோ யாரும் எஃப்ஐஆர்ல இல்ல. நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த வழக்க வந்து வழக்கா பார்க்கணும். மீண்டும் சொல்றேன், அவர் ஏடிஜிபி எம்எல்ஏ யாரும் இங்க பார்க்கல. ஒரு வழக்கு 100க்கு போன் பண்றாங்க. அந்த பையன் கடத்தப்பட்ட பையனின் குடும்பம், காவல்துறை வருது. இதுல அதிகாரிகள் பேரை போட்டு அவர் தான் பண்ணார், இவர் தான் பண்ண நான் சொல்ல மாட்டேன். அது நல்ல வழக்கறிஞருக்கு உண்டான மைண்ட் கிடையாது. ஒரு வழக்கா பாருங்க. அப்ப சாதாரணமா ஒரு கிட்னாப்பிங் கேஸுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வரும்போது காவல்துறை விசாரிக்கிறாங்க. அந்த வண்டியை ட்ரேஸ் பண்றாங்க. அந்த வண்டியை ட்ரேஸ் பண்ணும்போது அந்த வண்டியோட எண் வந்து ஒரு உயர் அதிகாரி எண்ணு கிட்ட போகுது. அப்பவும் அவர்கிட்ட போல. அந்த வண்டியில வந்த நபர்கள் எல்லாம் குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்படுகிறார்கள். அவர்கள் கொடுக்கும் அந்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்ல அந்த வண்டியை ஓட்டின போலீஸ் கான்ஸ்டபிளை பிடிக்கிறாங்க. போலீஸ் கான்ஸ்டபிள் கொடுக்கிறாரு, இந்த வண்டி யாருது, யாரு சொன்னது, யார் எங்க போய் பார்த்தது, எல்லா ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வீடியோ ரெக்கார்டட். அப்படி இருக்கும் பட்சத்தில் 4வது, அதாவது இந்த என்கொயரிலாம் நடந்துட்டு இருக்கும் போது முந்தானத்து போய் இரவு மென்ஷன் பண்றாங்க ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்கு. காவல்துறை போல இவங்க டிஃபென்ஸ் அட்வொகேட் போய் மென்ஷன் பண்றாங்க. சோ அவங்க இன்னைக்கு காலையில அந்த மறுநாள் போடுறாரு. அப்பதான் ஜஸ்டிஸ் வேல்முருகன் அவர்கிட்ட வருது. வந்த உடனே நீதிமன்றத்தில் நடந்ததுதான் நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம். இது எல்லாம் நடந்து ஒரு 4 நாள் பிறகுதான் நீதிமன்றத்தில் வந்த போதுதான் யார் சம்பந்தப்பட்டிருக்காங்க சப்சிக்வெண்டா கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் தான் நீதிபதி பார்க்கறாரு. பார்த்த உடனே இருங்க டக்குன்னு இது ஏதோ காழ்ப்புணர்ச்சியோட பண்ண மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்க கூடாது. இதுல எம்எல்ஏ பேரும் கிடையாது, ஏடிஜிபி பேரும் கிடையாது. ஒரு சாதாரண குற்ற வழக்கு, அப்டக்ஷன் கிட்னாப்பிங் வழக்கு. அதுல போனா தமிழ்ல சொல்ல போனா கிணறு வெட்ட பூதங்கணம் கிளம்பின கதையா பெரிய பெரிய பெயர்கள்லாம் உள்ள வரும்போது இவங்க தான் நீதிமன்றத்துக்கு போறாங்க. ஆன்டிசிபேட்டரி பெயில் முன்ஜாமீன் யார் போட்டது? காவல்துறையா போட முடியும்? குற்றம் சாட்டு. அப்போ இவங்க போய் போடுறாங்க, எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லைன்றாங்க. அப்பதான் இவங்களே வராங்க பிக்சர்ல. சோ இது ராங் அட்வைஸ். நீங்க உங்க மேல தப்பு இல்லைன்னா, நீங்க சம்பந்தம் இல்லைன்னா வா என்ன வந்து கைது பண்ணி பாரு, நேர்மையான நிக்க வேண்டியதானே. ஏன் நீங்க போய் முன்ஜாமீன் போடுறீங்க? வெரி சிம்பிள். நான் டிஃபென்ஸ் வக்கீலுங்க, நான் அட்வைஸ் பண்ணுங்க முன்ஜாமீன் போடாதீங்கன்னு சொல்லிருப்பேன். முன்ஜாமீன் போடுறது நானே போய் ஒத்துக்கொள்ற மாதிரி. நான் டிஃபென்ஸ் வக்கீல். ஓகே சார், நான் என்ன கேக்குறேன், இவர் சொல்ற ஃபேக்ட் எல்லாம் உண்மையா கூட இருக்கட்டும் சார். அது வந்து இம்மெட்டீரியல் சார். என்னுடைய ஆர்குமெண்ட் படி இவர் சொல்ற அந்த சம்பவத்துல ஜெயராமன் சார் ஈடுபட்டதாவே இருக்கட்டும், ஜெகன்மூர்த்தியார் ஈடுபட்டதாவே இருக்கட்டும், அதெல்லாம் இல்ல நான் சொல்ல மாட்டேன். நீங்க சொல்றது நீங்க அதெல்லாம் சொல்ல வர்றீங்க. ஏன் பயப்படுறீங்க? கொஞ்சம் இருங்க. நான் சொல்லவே இல்லையே. நீங்க கொஞ்சம் இருங்க சார். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. கொஞ்சம் இருங்க. ஏன் இன்டர்வியூ பண்றீங்க? எல்லாமே இவர் சொல்ற மாதிரியே நடந்திருக்கட்டும் சார். இவங்களே முன்ஜாமீனுக்கு போனதா இருக்கட்டும். இந்த மாதிரி கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு இவங்க தெரிஞ்சு நாலேஜுக்கு வந்து கூட இவங்களே முன்ஜாமீனுக்கு போனதா இருக்கட்டும். What is the part of the judiciary? That is my question. Okay. என்னுடைய கேள்வி நீதித்துறையினுடைய இருங்க ராஜசேகர், why you are hesitate? Sorry, hurry up. கொஞ்சம் இருங்க சார். இதே மாதிரி எல்லா அதிகாரிகள் விவகாரத்திலும் இந்த போலீஸ் ஃபோர்ஸ் ஹெட் வந்து நடக்கல அப்படிங்கிறது தான் சார். நீதித்துறையுடைய பார்ட் என்ன, நீதித்துறை என்ன செய்திருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கேள்வி. உங்களுடைய முன்ஜாமீனை நீங்க டிஸ்மிஸ் பண்ணிருக்கலாம், அவங்கள கைது பண்ணுங்கன்னு நீங்க டைரக்ஷன் கொடுத்துருக்கலாம் டு போலீஸுக்கு. நீங்க முன்ஜாமீன் போட்டவனையும் போடாதவங்களையும் நீதிமன்றத்துக்கு கூப்பிட்டு இந்தாங்க நீங்க பிடிச்சிட்டு போங்கன்னு சொல்றதுக்கு நீதிபதியோட வேலை இல்லைன்ற நான். ஓகே சார்.